பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்த டெட்வா புயல் காற்றழுத்த மண்டலமாக வலு இழந்தது. மேலும் வலு இழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும். பரபரப்பான சூழலில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. எஸ்ஐஆர், நிதி மறுப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப திமுக எம்பிக்கள் திட்டம். பாஜகவிற்கு யார் சிறந்த அடிமை என்ற போட்டிதான் தற்போது அதிமுகவில் நிலவுகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாடல். அதிமுகவுக்கு செங்கோட்டையன் கடந்த 3 ஆண்டுகளாக துரோகம் இழைத்து வந்ததாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களுடன் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டியதாகவும் சாடல். டிஎன்ஏ சோதனைக்கு பயந்து மாதம்பட்டி ரங்கராஜ் 1 மாத காலமாக தலைமறைவாகிவிட்டார். ஜாய் கிரிசல்டா குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த டெட்வா புயல் தற்போது வலு இழந்தது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்த நிலையில் இது மேலும் வலு இழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி மேலும் வலு இழக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது சென்னையில் இருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருக்கிறது. இதனிடையே அதீத கனமழைக்கான வாய்ப்பு நீங்கியது. எனினும் சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் கரையை கடக்காமல் கடலோர பகுதிகள் வழியாக சென்று வலுவிழந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து சென்னை அல்லது நெல்லூர் அருகே தாழ்வு மண்டலமாகவோ தாழ்வு பகுதியாகவோ நிலை கொள்ள வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அவ்வாறு நிலை கொண்டால் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் மழைக்கான சூழல் ஏற்படும். அதன் பிறகு மீண்டும் கிழக்கு திசை காற்று தமிழக பகுதிகளை நோக்கி வந்து ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. இந்த கூட்டம் வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பல முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதேவேளையில் தமிழகத்திற்கு நிதி மறுப்பு, எஸ்ஐஆர் பாதிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப திமுக எம்பிக்கள் திட்டமிட்டுள்ளனர். மேலும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி மறுப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து பேச இருப்பதாகவும் திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவிற்கு யார் சிறந்த அடிமைகள் என்ற போட்டிதான் அதிமுகவில் நிலவுகிறது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஈரோட்டில் பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள சில கட்சிகளுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் வீடுதான் தலைமை அலுவலகம் என்று விமர்சித்தார். அமித்ஷாவின் ஆலோசனைப்படியே செங்கோட்டையன் தாவி இருப்பதாகவும், அவர் கட்சி மாறவில்லை என்றும் பாஜக கிளைக்குத்தான் தாவி இருப்பதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக செங்கோட்டையன் துரோகம் இழைத்து வந்ததாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். செங்கோட்டையனின் தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பரப்புரையை அவர் நேற்று மீண்டும் தொடங்கினார். கட்சி தலைமைக்கு கெடு விதித்தவரை எப்படி கட்சியில் வைத்திருக்க முடியும் என்றும், கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களுடன் இணைந்து செங்கோட்டையன் சதித்திட்டம் தீட்டியதாகவும் கூறிய இபிஎஸ், இவ்வளவு ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்துவிட்டு தற்போது மடிக்கணினி கொடுத்து திமுக அரசு மாணவர்களை ஏமாற்றுவதாகவும், அவர்கள் ஏமாற மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டார். ஹீரோவாக நடிப்பதை விட வித்தியாசமான கேரக்டர்களில் நடிப்பதில் ஆர்வம் இருப்பதாக மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி தெரிவித்திருக்கிறார். அவர் சமீப காலமாக வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தி வருகிறார். களம் காவல் என்ற படத்தில் வில்லனாக நடித்து கலக்கியிருந்தார். இதனிடையே ஹீரோவாக நடிப்பதை விட வில்லனாக நடிப்பது பிடித்திருப்பதாகவும் மம்முட்டி கூறியிருக்கிறார். டிஎன்ஏ சோதனைக்கு தயாராக இருப்பதாக சவால் விட்ட மாதம்பட்டி ரங்கராஜ் தற்போது தலைமறைவாகிவிட்டார் என்று ஜாய் கிரிசல்டா குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மனசாட்சி உறுத்தியதால் மாதம்பட்டி ரங்கராஜ் இவ்வாறு செய்வதாகவும், ஆனால் எந்த விதத்திலும் தப்பித்துக் கொள்ள முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றியதாகவும், தற்போது தனக்கு குழந்தை பிறந்திருப்பதாகவும், இது குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜாய் கிரிசல்டா புகார் அளித்திருந்தார்.
அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்றும் ஜாய் கிறிசல்டா எச்சரித்திருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.